தனது 73வது பிறந்த நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார். நேரலையில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. விவரங்கள். மோனிஷா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 73வது பிறந்த நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதியினுடைய நினைவிடத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகின்றார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் அண்ணா நினைவிடத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு தொடர்ந்து முதலமைச்சரின் பிறந்த நாளையொட்டி 100 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். குறிப்பாக அரிசி மூட்டை, வேஷ்டி, சட்டை புடவை மற்றும் ரொக்க பணம் உள்ளிட்ட நிதியுதவிகளுடன் இந்த நலத்திட்ட உதவிகள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்பட இருக்கின்றது. இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய பிறந்த நாளை ஒட்டி மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா என்ற வாசகம் பொருந்தியதில் கலைஞர் நினைவிடத்தில் மலர்களால் எழுதப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி முன்னாள் முதலமைச்சர்களுடைய நினைவிடத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் தற்போது அந்த நிலையில் நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் திமுகவினுடைய முதன்மை செயலாளர் கே.என். நேரு, பொருளாளர் டி.ஆர். பாலு, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் சேகர் பாபு, பெரிய கருப்பன், தாமோ அன்பரசன் மற்றும் மூர்த்தி, சாமிநாதன், டி.ஆர்.பி. ராஜா, பெரியசாமி உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்களும், மேயர் பிரியா மற்றும் துணை மேயர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக நினைவிடத்தில் இருந்து வேப்பேரியில் இருக்கக்கூடிய பெரியாருடைய நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த இருக்கின்றார். தொடர்ச்சியாக அங்கிருந்து அவருடைய இல்லத்திற்கு சென்று இருக்கின்றார். அதே போன்று அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற இருக்கின்றார் தமிழ்நாடு முதலமைச்சர். குறிப்பாக கோபாலபுரம் மற்றும் சிஐடி நகர் இல்லங்களுக்கு சென்று மரியாதை செலுத்துகிறார். அதே போன்று அங்கு அவருடைய தாயாரையும் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் பெற இருக்கின்றார் தமிழ்நாடு முதலமைச்சர். மோனிஷா, லிபிகா, எந்த இடத்தில் இந்த நலத்திட்ட உதவிகளானது வழங்கப்பட இருக்கிறது? கலைஞர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணா அவர்களுடைய நினைவிடத்தில் பணிபுரியக்கூடிய 100 நபர்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் என்று இன்றைய தினம் வழங்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டுமே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய பிறந்த நாளை ஒட்டி நினைவிடங்கள்ல பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த நலத்திட்ட உதவிகள் என்பது வழங்கப்படும். அந்த வகையில் தற்போது நினைவிடத்தினுடைய அந்த வளாகத்தினிலேயே தற்போது அந்த நலத்திட்ட உதவிகள் என்பது வழங்கப்பட இருக்கின்றது. இந்த பகுதியில் மட்டும் 100 நபர்கள் பணிபுரிந்து வருகின்றார்கள். அவர்களுக்கு அரிசி மூட்டைகள், வேஷ்டி புடவைகள் மற்றும் ரொக்க பணம் என நிதியுதவியுடன் இந்த நலத்திட்ட உதவிகள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்பட இருக்கின்றது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.